ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிசிஎஸ் சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி என்ன நாள்? சண்டே. ஸோ சண்டேனாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வருது, சிக்கன் தான். வாங்க சிக்கன் குழம்பு செய்வது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெட்டின பெரிய வெங்காயம், வெட்டின தக்காளி மற்றும் பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, சோம்பு மற்றும் கிராம்பு. ஸோ வீடியோவில் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் பிரியாணி இலையும், பட்டை, கிராம்பு மற்றும் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அது ஒரு பொரிஞ்ச உடனே வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த வதக்கி விட்டுக்கோங்க அந்த பெரிய வெங்காயத்தை. அதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா நல்லாவே வதங்கும். அது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் பெரிய வெங்காயத்தோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச அந்த தக்காளியை நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் எல்லாமே கலக்கிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம வாங்கி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ப்ராய்லர் சிக்கன் தான் வாங்கியிருக்கேன், நீங்கள் நாட்டுக்கோழி கூட இதில் செய்யலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா நம்ம சிக்கன் வாஷ் பண்ணும்போது அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் நல்லாவே கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் மசாலா நல்லாவே சிக்கனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் நல்லாவே வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அது கூட கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் எதுக்குன்னா நம்ம ஃப்ளேவருக்காக சேர்ப்போம். ஸோ தயிர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கலர விடுங்க. தயிர் சேர்த்த உடனே கிளறுங்க. அப்படி இல்லைன்னா தயிர் வந்து ஒரு மாதிரி திரியாக தெரியும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம சிக்கனை வந்து மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணிக்கலாம். நல்லா இந்தளவுக்கு கொதி வந்தோடனே இன்னொரு டைம் நல்லா வதக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு குழம்பு ரெடியாக இருக்கும். நம்ம இப்போ மல்லியை தூவி விட்டு நம்ம இப்போ சிக்கன் குழம்பு இறக்கிடலாம். இது நீங்கள் சாப்பாட்டிலேருந்து சப்பாத்தி வரைக்கும் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து நல்லா சாப்பிட்லாம். ஸோ சிக்கன் சமைச்சு உங்கள் சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் மேலும் மேலும் எங்களால் வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ.